இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெள்ளை குருமா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த கறி மசால் பட்டை எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு பாக்கெட் இருந்தால் போதுங்க, சூப்பரான குருமா ரெடி பண்ணிடலாம். இதில் கசகசா, பட்டை, அன்னாச்சி பூ, மராட்டி மூக்கு, கல்பாசி, பெருஞ்சீரகம், கொஞ்சமாக அஜினோமோட்டோ இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரிஞ்சி இலையை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இது மட்டும் போதும், பிரிஞ்சி இலை தேவையில்லை. இப்போ நான் காலிஃப்ளவர் வேக போகிறதுக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் வேக வச்சுக்க போகிறேன். இன்னொரு குக்கரில் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் இந்த காயின் போடணும்னு அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் அப்படி எந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பர் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நான் 2 சின்ன சைஸ் வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வெட்டி சேர்த்துருக்கேன். அதை இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு வதங்குவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாம். நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கறி மசால் பட்டை, அதையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த வதங்கின வெங்காய தக்காளியில் நம்ம வேக வச்சு எடுத்த காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நான் சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கை மசிச்சு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த காய் வேணாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காய தக்காளியோடு கலந்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கறி மசால் பட்டை பேஸ்ட்டை இதோடு கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பிரிஞ்சி இலை, அதில் ஒரு பாதி சேர்த்து இதோட கொதிக்க விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கொதித்து இறங்கவும் சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வேணால் கூட நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றி ஒரு குழம்பு பதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் அதிகமாக தண்ணி ஊற்றலை. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.